ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாட் பால்ஸ் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நான் நேற்றுக்கு வந்து ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ வாஸ் காட் அப் இன் சம் ஒர்க்ஸ். வழக்கம் போல் எஸ்ஆர்ஹெச் ஓட எந்த அட்டாக்கிங் இன்டென்ட் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்ததோ அதே அட்டாக்கிங் இன்டென்ட் அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி கேகேஆர் வந்து நாங்கள் போலிங் போடுறோம்னு வந்து சொன்னாங்க. ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்கள் போலிங் போடுறோம்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஈடன் கார்டன்ஸ்க்கு சேஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். பிச் வந்து லைட்டாக ட்ரையாக தான் இருந்துச்சு. இதவே அஜிங்கிய ரஹானேயும் அந்த ரகுவன்ஷியும் ஆடினது வந்து இட் மேட் த பிச் லுக் லைக் எ ஃப்ளாட் விக்கெட். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த கேகேஆருக்கு கொஞ்சம் ஓப்பனிங் ட்ரபிள்ஸ் இருக்குது. குவிண்டன் டிகாக் வந்து ஹி லுக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் சேஸ் அதுதான் ஓப்பனிங். ஸோ இது வந்து ஒரு 3 மேட்சாக பார்த்தோம். அப்புறம் SA20லையுமே பார்த்தோம். டர்பனுக்கு வந்து அவர் சேஸில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஏன் அவங்க ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது பார்த்தோம். ஸோ குயிக்காக அவர் அவுட் ஆகிட்டு போனார். இன்னைக்கு பிளேயிங் லெவனில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. மோயின் அலி. ஸோ மோயின் அலிக்கு வந்து ஒரு சிக்கன் டின்னர் ஒரு 0 கில்ஸ் மாதிரி தான். ஏன்னா ஓவரும் கிடைக்கல, பேட்டிங்குமே அவருக்கு வந்து அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ குவிண்டன் டிகாக் இந்த ஓப்பனிங்கில் இன்னும் கொஞ்சம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் நம்மளுக்கு இருக்குது. போன மேட்ச்லேருந்தே நரைன் ஸ்ட்ரைட்டாகவே சீக்கிரம் அவுட் ஆனார். ஸோ ஷமி கமின்ஸ் லாஸ்ட் 2 கேம்ஸில் விக்கெட் காலம்ஸில் இல்லை. ஸோ இந்த ஒரு கேமில் அவங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து நியூ பாலில் உங்களுக்கு கொல்கட்டா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் ஸ்விங் கிடைக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஷமி கிட்டேயும் கமின்ஸ் கிட்ட இருந்தோம். வெரி வெரி டிசப்பாயின்ட் வித் சிமர்ஜித்ஸ் பவுலிங். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிமர்ஜித்துக்குமே நல்லா ஹெல்ப் கிடச்சிருக்கும் விக்கெட்டில். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக போட்டு ரஹானேயுமே ரகுவன்ஷியுமே செட்டில் பண்ண விட்டாங்க. அந்த ஜீஷான் அன்சாரின்றவர் ரியலி வெரி வெரி இம்ப்ரெஸ் வித் திஸ் பவுலிங். ஸோ போன கேமே நல்லா போட்டார், இந்த கேமே நல்லா போட்டிருக்காரு. ஸோ ரகுவன்ஷி அண்ட் ரஹானே அவன் ஸ்டார்டிங்கில் 14 for 2 இருந்தபோது ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிக் ஆன் பண்ணாங்க. ஒரு 60-70 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு பயங்கரமாக வந்து ஆடினாங்க. 2 பேருமே கிரெடிட் கொடுத்தாகணும் டெஃபினட்டாக. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் 14 for 2ன்ற சுச்சுவேஷனில் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதே மாதிரி அட்டாக்கும் பண்ணணும், நின்னும் ஆடணும். அப்படிங்கும்போது ஐ ஃபீல் 2 பேருமே நல்லா வந்து ஆடின மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் வெங்கடேஷ் ஐயரும் ரிங்கு சிங்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. அட் 1 point 170 180 வந்து இட் வாஸ் வெரி டஃப் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. 15 ஓவர்ஸில் 122 for 5 இருந்தாங்க. அங்கிருந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 78 மைண்ட் ப்ளோயிங் நாக் பை வெங்கடேஷ் ஐயர். கடைசி 2 ஓவரில் போட்டு பொழந்துட்டார். இந்த கமின்ஸ் ஓவரும் ஹர்ஷல் பட்டேல் ஓவரு, அதுக்கு முன்னாடி ஷமி ஓவருமே கொஞ்சம் நாளா சிமர்ஜித் ஓவருமே பொசிக்கிட்டாங்க. போட்டு பொழந்தாரு, எல்லா பக்கமும் அடிச்சாரு. லிட்டரலி பவுலர்ஸ் ஹேட் நோ க்ளூ. மிட் விக்கெட் மேலே தூக்கி அடிச்சாரு. ஷார்ட்டா போட்டா அவளுக்கு 2 ஷாட் இருந்துச்சு. கட்டுமே ஆடினாரு, புல்லுமே ஆடினாரு. பவுலர்ஸ் லுக் வெரி வெரி கன்ஃபியூஸ்ட். மெயினாக கமின்ஸ் வந்து இவ்வளோ கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன்ல இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு கமின்ஸோட கேப்டன்சி மிஸ்டேக் நான் நோட் பண்ணேன். ஜீஷன் அன்சாரி 3 ஓவருக்கு வந்து லிட்டரலி அவர் 25 தான் கொடுத்துருந்தாரு. சிமர்ஜித் 4 ஓவர் 47. ஏன் ஜீஷன் அன்சாரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு தெரியல. லிட்டரலி ஹி ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஜீஷன் அன்சாரி. கேப்டன்சி பிளண்டர். ஒரு 20 ரன் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கமிண்டு மெண்டிஸ் நல்லா போட்டாரு. போத் ஹேண்ட்ஸ் போட்டாரு. ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் பவுலர். லெஃப்ட் கையிலையும் போட்டாரு, ரைட் கையிலையும் போட்டாரு. ஒரு வேல்யூபுளான அசெட்டு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் கையில் போட்டாரு, ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் கையில் போட்டாரு. ஸோ விக்கெட் காலம்ஸ்ல இருந்தார் இன்னைக்கு. அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக அபிஷேக் சர்மாவுக்கு 1 ஓவர் 2 ஓவர் கொடுப்பாரு, 2 ஓவர் 3 ஓவர் கொடுப்பாரு. ஸோ கமிந்து மெண்டிஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். இன்னொரு கேப்டன்சி இஷ்யூ. ஒரு 25-30 ரன்ஸ் டெஃபினட்டாக அந்த கமிண்டு மெண்டிஸ்க்கும் ஜீஷான் அன்சாரிக்கு கொடுக்காதது வந்து நான் பார்த்தேன். அதுலேயே ஒரு 25-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கொல்கட்டாக்கு ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. என்ன அந்த ஃபார்ம் கன்சர்ன்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஆனால் குட் டு சி வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங் இன் ஃபார்ம். அதனால ரசல் மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்ட்டிக்குள்ள வரணும். ரமன்தீப்பும் லைட்டாக கொஞ்சம் பார்ட்டிக்குள்ள வரணும். ஸோ அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப டீப்பான பேட்டிங் லைனப்பு லுக் வெரி வெரி டேஞ்சர். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப சொதப்பினாங்க. ஒரு 20-30 ரன்ஸ் ஃபீல்ட்லேயே வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நிதிஷ் ரெட்டி 2 4 விட்டாரு. ஜீஷன் அன்சாரியுமே 2 கோல் விட்டாரு. ஸோ 20-30 ரன்ஸ் ஃபீல்டிங்லேயே கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பி ஃபீல்டிங் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சிஎஸ்கேவும் அதே தான் பண்ணுறாங்க, எஸ்ஆர்எச் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ சேஸ்ன்னு பார்த்தப்போ 200 வாஸ் அ வெரி லாங் சேஸ். ஈடன் கார்டன்ஸில் இட் லுக்ஸ் பாசிபிளாக இருந்தாலுமே இந்த வே எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் வந்து பவுலிங் தான். ஷமி கமின்ஸ் ஓகே இனிஷியலி
பரவாயில்ல. ஆனா சிமர்ஜித் வந்து ரொம்ப ஷார்ட்டா போட்டிருந்தாரு. இங்கே தான் ஐ ஃபீல் அந்த கேகேஆரோட பவுலிங் லைன் ஆஃப் தே யூஸ் தேர் ஸ்ட்ரென்த். அதாவது இந்த மேல மேல போட்டு விக்கெட்ல ஹெல்ப் வாங்குறது. ஸோ இந்த விக்கெட் ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்ல யூஸ்வலி யூ கெட் மோர் ஸ்விங், மோர் பவுன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்க ஆல்வேஸ் யூ ஹவ் டு போல் மேல 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 போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஃப் த விக்கெட் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதை தான் இன்னைக்கு வந்து ப்ராப்பரா பண்ணாங்க. 3 ஓவர்ஸ் 9 ரன் 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் அவே டிராவிஸ் ஹெட் சுத்தி அவுட் ஆனார். அபிஷேக் சர்மா ஃபார்ம்லேயே இல்லை, சுத்தமா ஃபார்ம்ல இல்லை. இஷான் கிஷானுமே ஒரு 100க்கு அப்புறம் ஹி வாசன் லுக்கிங் கன்சிஸ்டன்ட். ஸோ 9 ஃபார் 3. வைபவ் ஒரோரா பிரில்லியன்ட் ஃபிகர்ஸ். இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. அந்த ராணாவும் வைபவ் ஒரோரா பவுலிங்கும் மேட் த டிஃபரன்ஸ். மேல மேல போட்டு ஆஹ், ஒரு மாதிரி ஆடவே விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. பிச்சில் வந்து நல்ல ஹெல்ப் வந்து கிடைச்சது அவங்களுக்கு. அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆஸ்திரேலியாவில் ஆடினது வேற நிதிஷ் ரெட்டி மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நிதிஷ் ரெட்டி எப்போ பார்ட்டிக்குள்ளே வராங்களோ அப்போ தான் எஸ்ஆர்எச் வில் பி பேக். அண்ட் கமிண்டு மெண்டிஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தெரிஞ்சாரு. அண்ட் அனிகேட் வர்மா சுத்தமாக ஆடல இன்னைக்கு. கிளாசன் கிளாசன் மட்டும்தான் கொஞ்சம் ஆடினார். மற்றபடி யாருமே வந்து ஒழுங்காக ஆடல. ஆஃப் த விக்கெட் நல்ல ஹெல்ப் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் வருண் சக்கரவர்த்தி பிரில்லியண்டாக போட்டார் இன்னைக்கு. இன்னைக்கும் அந்த டாட் பால்ஸ் காலம்குள்ளேயும் விக்கெட்ஸ் காலம்குள்ளேயும் வந்தார். இன்னைக்கு நிறைய நல்லா போட்டார். ரசல் வந்து 6 பவுலிங் ஆப்ஷனாக அவங்களுக்கு நல்லா தெரியுறாங்க. ஸோ மோயின் அலிக்கு இன்னைக்கு ஓவர் கொடுக்காமையே 120க்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா எஸ்ஆர்எஸ் கேகேஆர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரசலும் ரமன்தீப்பும் கொஞ்சம் பார்ட்டிக்குள்ள வந்தாங்கன்னா டெஃபினட்டா திஸ் வில் பி த டீம் டு பீட். திரும்பவும் சொல்றேன், கேகேஆர் லுக் வெரி வெரி டேஞ்சரஸ். டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் ஆப்போனன்ட்ஸ். ஸோ கேகேஆர் இந்த மாதிரி ஆடினாங்கன்னா தே வில் பி வெரி வெரி இன்னவிட்டபிள். அண்ட் எஸ்ஆர்எச்சோட இன்டென்ட்டை பற்றி கொஞ்சம் பேசணும். ஸோ 3 மேட்சாக வந்து இதை பார்த்துட்டே இருக்கும். விக்கெட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட் போச்சுன்னா யூ நீட் என்ன வேணா சொல்லலாம், யூ நீட் அ டைப் ஆஃப் பேட்டர் ஹூ கேன் ஆங்கர் தி இன்னிங்ஸ். ஸோ இன்னைக்கு கமிண்டோ மெண்டிஸுமே வந்து அட்டாக் தான் பண்ண மாதிரி தெரிஞ்சது. யூ நீட் டெஃபினெட்லி யூ நீட் ஆங்கர். லாஸ்ட் இயர் நிதிஷ் ரெட்டி வந்து நின்று ஆடி இருந்தாரு. இந்த வருஷம் யாருமே நின்று ஆடுற மாதிரி தெரியல. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி 100 120க்கு ஆல் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நின்று ஆடினாங்கன்னா விக்கெட்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தாங்கன்னா கிளாஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் வராருங்க. 8வது ஓவர் 9வது ஓவர்லேயே வரக்கூடாது. அவர் ரொம்ப லேட்டாக தான் வரணும். அவரை மாதிரி ஆடுறவங்க வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிறவங்க லேட்டாக தான் வரணும். ஏன்னா அவங்களுக்கு கை துருதுருன்னு இருக்கும். டெஃபினட்டாக அவங்க வந்து இந்த ஹிட்டிங்க்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தான் ஐ ஃபீல் தே மிஸ் அ காய் ஹூ கேன் யூனோ அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கமின்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் அப்ரோச் வந்து மாற்ற மாட்டோம், இதே மாதிரி தான் மாற்றி ஆடுவோம் அப்படின்றத சொன்னார். பட் இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூவலாக ஆடினீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒர்க் ஆகும். ஆனால் டீமுக்கு வந்து டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகாது. தேர் மைட் பி டேஸ் வேர் யூ கேன் சக்சீட் அண்ட் தேர் மைட் பி அ லாட் மோர் டேஸ் வேர் யூ கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறக்கும் உங்களுக்கு டேஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ லாட் மோர் டு திங்க். டெஃபினட்டாக அப்ரோச் வந்து மாற்றி ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிளைண்டாக நீங்கள் சுற்றின்னு இருந்தீங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீ ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 3 கேம்ஸ் அப்படி தான் பண்ணாங்க. இதுக்கு மேலேயே அப்ரோச்சை மாற்றலைன்னா ஐ எம் சாரி, எஸ்ஆர்எச் ஸ்ட்ரகிள் தி சீசன். ஸோ எஸ்ஆர்எச்க்கு பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அன்சாரியோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. அது போக ஷமி விக்கெட்ஸ் காலம்குள்ளே வரதுமே ஒரு நல்ல சைன் தான். கிளாசன் கடைசியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் எஸ்ஆர்எச்சோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க அப்ரோச்சே வந்து நெகட்டிவாக சொல்லணும். அண்ட் கமின்ஸ் சுத்தமாக பவுலிங் அந்தளவுக்கு சரியாக போடல. ஹர்ஷல் பட்டேல் யாருமே வந்து இன்னைக்கு பவுலிங்குமே நல்லா போடல. பவுலிங் அவங்களுக்கு ஒரு வீக்லிங்காக தான் தெரியுது. பேட்டிங் இந்த அப்ரோச் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக தே நீட் அ காய் ஹூ கேன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நடக்கணும். அதே மாதிரி ஹார்ட் பவுண்டரிஸ் ஃபைன் பண்ணணும். எல்லா பாலும் பிளைண்டாக சுற்றுறாங்க. இது அதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை நான் பார்க்குறேன். கொல்கட்டாக்கு எல்லாமே ரைட்டாக போகுது. அந்த ரசல், ரமன்தீப் இவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வைபவ் ஒரோரா, அர்ஷித் ராணா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக பண்ணாங்கன்னா தே வில் பி த டீம் டு பீட் திஸ் இயர். ஸோ இதான் என்னோட மேட்சோட ஓவர் வியூ. ஸோ எஸ்ஆர்எச் அப்ரோச் மாற்றி ஆகும்.